காய்ஸ், பொங்கல் அதுமா எங்கள் அம்மா வந்து கரும்பு வச்சு ஏதோ வித்த காமிக்கிறேன்னு பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னு போய் பார்க்கலாம் வாங்க. என்னவா பண்ணுறீங்க? அப்பாட்டியோ என்ன ஸ்பெஷல்? அங்கே பாட்டு பாடுது. இதுவா நான் ஸ்பெஷலாக ஒரு கரும்பின் ஜூஸ் பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். கரும்பின் ஜூஸா? கரும்பின் ஜூஸ். ஓகே, என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நீ நிற்கிற நேரம் இது நேற்று உலர்ந்து பிடிக்கானே. அதான் அம்மா பண்ணிட்டீங்களா? நீங்களே ரொம்ப அழகாக பண்ணுறீங்க. அழகுக்காக யாராவது பண்ணுவாங்களா? அதை சாப்பிட்றதுக்காக தான் பண்ணுறது. அழகுக்காக பண்ணுவாங்க. நீ கரும்பு வெட்ட போகிறேன். கம்பில் வெட்டாமல் கம்பு விட்டு வெட்டு. வெரி குட் வெரி குட். வெட்டிட்டான். ஸோ அப்படி கரும்பு ஜூஸ் பண்ணுறதுக்காக கரும்பு எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதோட ஒரு பச்சை மிளகும் கொஞ்சம் இஞ்சியும் கட் பண்ணோம். பச்சை மிளகும் கொஞ்சம் பெருசாக இருந்தனால அதையும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறமேல அது எல்லாத்தையுமே ஜூஸரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி நல்லா அது மாவு மாதிரி ஆகுற வரைக்கும் நல்லா அரைச்சோம். ஏன்னா அது வந்து அரையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் அரைச்சோம். லைட்டாக தண்ணி ஊற்றி மெதுவாக தான் அரைச்சோம். அதை அரைச்சி முடிச்சுட்டு அது வடிகட்டுறதுக்கு வந்து நேராக வடிகட்டும் போது ரொம்ப டைம் எடுத்துச்சு. அதனால் எல்லாமே வந்து ஒரு துணி விரித்து அதில் தான் வடிகட்ட வேண்டியதாகிடுச்சு. ஸோ அப்படி தான் வடிகட்டோம் நாங்கள். கரும்பு ஜூஸ் ரெடி. தேங்க்யூ. நீங்கள்? நல்ல சுருக்குது, நல்லா இருக்குது. ஆக்சுவலாக கொஞ்சம் பச்சை மிளகா கம்மி பண்ணிக்கலாமோ? நோ இது வந்து பொங்கல் ஸ்பெஷல்.